சென்னை பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பச்சையப்பன் கல்லூரியில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்பி ஆர் ராசா கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிலையில் அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பேராசிரியர் ரேவதியை கல்லூரி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ரேவதி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உச்சபட்ச நடவடிக்கை எனவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். தொடர்ந்து பேராசிரியர் ரேவதியின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு தொடர்பான மனுவில் உள்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்றும் இன்று பிற்பகல் 4:30 மணிக்குள் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகவில்லை எனில் அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்க நேரிடும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவையில் ஒரே நாளில் 14 கடைகளின் பூட்டை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுந்தராபுரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பொள்ளாச்சி சாலையில் உள்ள LIC காலனியில் அடுத்தடுத்த ஹோட்டல், மெடிக்கல் ஷாப், ஜெராக்ஸ் கடை, கொரியர் அலுவலகம் என 14 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாளில் அடுத்தடுத்த 14 கடைகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் அனுமதியின்றி பேரணி சென்றதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக SPK தென்னரசு என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அவருக்கு தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் பேரணியாக சென்று தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், அனுமதியின்றி பேரணி நடத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சிவகாஞ்சி மற்றும் விஷ்ணுகாஞ்சி என 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அபிராமபுரத்தில் பிரபல தொழிலதிபரின் மகள் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அபிராமபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் உடையாரின் மகள் ஆண்டாள் என்பவரின் வீட்டில் 7 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் AC வெடித்து பெண் பல் மருத்துவ பேராசிரியர் உயிரிழந்தார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்த தனலட்சுமி என்பவர் ஜமீன் பல்லாவரம் பாரதி நகரில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் திடீரென பயங்கர சத்தத்துடன் AC வெடித்துள்ளது. இதில் தீ காயங்களுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டு தனலட்சுமி உயிரிழந்தார். சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து உடலை மீட்டனர். மேலும் போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மதுரையில் 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற காவல் சார்பு ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் அக்கம் பக்கத்தினருடன் ஏற்பட்ட அடிதடி சம்பவம் தொடர்பாக அளித்த புகாரை அடுத்து 4 பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேரை கைது செய்ய ஜெய்ஹிந்தபுரம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சண்முகநாதன் கவிதாவிடம் லஞ்சம் கேட்டுள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து கவிதா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை சண்முகநாதனிடம் கவிதா கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக சண்முகநாதனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு இலங்கையில் இருந்து தடை செய்யப்பட்ட 13 ஆமைகளை கடத்தி வந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையிலிருந்து மதுரை வந்த ஸ்ரீலங்கன் பயணிகள் விமான பயணிகளை சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 2 பயணிகளின் உடைமைகளில் தடை செய்யப்பட்ட 13 இந்தோ சீனீஸ் பாக்ஸ் ஆமைகள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சுங்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 பெண்களையும் கைது செய்து அவர்கள் கடத்தி வந்த ஆமைகளை பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
பெரம்பலூரில் மருத்துவம் படிக்காமலேயே 9 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். துரைமங்கலம் பகுதியில் மருந்தகம் வைத்துக் கொண்டு போலி மருத்துவர் ஒருவர் சிகிச்சை அளித்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் மாரிமுத்து தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அதில் பெரிய இளையராஜா என்பவர் மருந்தகத்தில் போலி சான்றிதழ் வைத்து கடந்த 9 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் மாரிமுத்து அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பெரிய இளையராஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பணி நேரத்தில் சினிமா பார்த்ததாக சர்ச்சையில் சிக்கிய திருநெல்வேலி டவுன் உதவி ஆணையர் செந்தில்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பணக்குடி காவல் ஆய்வாளராக இருந்த செந்தில்குமார் பதவி உயர்வு பெற்று திருநெல்வேலி டவுன் உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு ரோந்து பணியில் இருந்தவர் புஷ்பா 2 படம் பார்க்க சென்றதாக சர்ச்சையில் சிக்கினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சூப்பர் மார்க்கெட் உட்பட 2 கடைகளின் பூட்டை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தக்கலை அருகே மேட்டுக்கடை பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டின் பின்புற கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்து 20,000 ரூபாய் பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரை அடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள டிவி ரிப்பேர் கடையின் பூட்டை உடைத்து கடையில் இருந்த 11,000 ரூபாய் பணம் மற்றும் பொருட்களையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் முதல் பெண் நடத்துனராக சுகன்யா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கோத்தகிரி கிளையில் நடத்துனராக பணிபுரிந்த அவரது கணவர் கருப்பசாமி மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் முதல்வருக்கு சுகன்யா வைத்த கோரிக்கையினை தொடர்ந்து அவருக்கு கருணை அடிப்படையில் நடத்துனர் பணி வழங்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கோத்தகிரி பிரான்ச்சில் வேலை செஞ்சுருந்தார். அவர் 2020 இறந்துட்டார். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து கருணை அடிப்படையில் வாரிசு வேலை கேட்டு போக்குவரத்து துறைக்கு வந்து கடிதம் கொடுத்துருந்தோம். அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பி எனக்கு வந்து கோத்தகிரி பிரான்ச்சுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.